அமெரிக்கா சீனா இடையே வர்த்தக போர் நிலவும் சூழலில் ஷி ஜின்பிங்கை இன்று சந்திக்கிறார் ட்ரம்ப். சீன அதிபருடனான சந்திப்பை மிகவும் ஆவலுடன் எதிர்நோக்கியுள்ளதாக சமூக வலைதளத்தில் ட்ரம்ப் பதிவு. தவேகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையா என்ற கேள்விக்கு மத்திய அமைச்சர் அமித்ஷா பதில். எந்த முடிவு எடுத்தாலும் கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சிகளுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என கருத்து. மதுரையில் குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணனை சந்தித்த முதல்வர் மு.க. ஸ்டாலின். தேவரின் குரு பூஜை நிகழ்வில் பங்கேற்பதற்காக இருவரும் மதுரை சென்றுள்ள நிலையில் சந்திப்பு. வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் சார்பில் அனைத்துக் கட்சி கூட்டம். திமுக, அதிமுக, பாஜக, பாமக, விசிக, நாம் தமிழர், இடதுசாரிகள், தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்பு. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணியில் ஈடுபடும் சுமார் 77,000 அதிகாரிகளுக்கு உரிய பயிற்சி. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அறிவிப்பு. தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட 4 மாநில தேர்தல் நெருங்கும் நிலையில் அவசர கோலத்தில் SIR அறிவிப்பை வெளியிட்டிருப்பது உள்நோக்கம் கொண்டது. அனைத்துக் கட்சி கூட்டத்தில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கருத்து. இன்னும் ஒரு 4 மாதத்திலே தேர்தல் நடக்க இருக்கிறது. அவசர கோலத்தில் இந்த அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள். எப்படி 65 லட்சம் வாக்காளர்களை பீகாரிலே திருட்டுத்தனமாக ஓட்டுகளை திருடினார்களோ அதே போல தமிழ்நாட்டிலும் செய்ய வேண்டும் என்ற உள்நோக்கம் இருப்பதாக தான் எங்களுக்கு சந்தேகம் வருது. வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தத்தை அதிமுக முழுமையாக ஆதரிக்கிறது என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கருத்து. தமிழகத்தில் இறந்தவர்கள் வாக்களிக்கலாம், உயிருடன் இருப்பவர்கள் வாக்களிக்க கூடாது என்ற நிலை இருப்பதாகவும் குற்றச்சாட்டு. வாக்காளர் பட்டியலில் வெளிப்படைத்தன்மை உண்மை நிலை இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அதாவது தீவிர சுருக்குமுறை திருத்தம், இது நல்ல விஷயம். அதனால தான் நாங்கள் ஒத்துக்கிட்டோம். இறந்தவர்கள் வாக்களிக்கணும், இருப்பவர்கள் வாக்களிக்க கூடாது. இது ஜனநாயகமா? அது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி விரக்தியின் உச்சத்தில் இருப்பதாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். நெல் கொள்முதல் விவகாரத்தில் தவறான தகவல்களை பழனிசாமி கூறி வருவதாகவும் குற்றச்சாட்டு. நெல் வரத்து அதிகமாக இருக்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமைகளில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டிருக்கு, செயல்பட்டு இருக்கு. இது எதையும் தெரியாம மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பேசிக்கிட்டு இருக்கிறார், குழப்பிக்கிட்டு இருக்கிறார். திமுக ஆட்சியில் எங்கும் ஊழல், எதிலும் ஊழல் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி குற்றச்சாட்டு. நகராட்சி நிர்வாகத்துறை பணி நியமன ஊழல் தொடர்பாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என வலியுறுத்தல். ஊழல் வேட்கையில் இளைஞர்களின் வாழ்வை வேட்டையாடிய திமுக அரசு. வேலைவாய்ப்பு ஊழல் புகாரில் CBI விசாரணை தேவை என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. நகராட்சி நிர்வாகத்துறை உதவி செயற்பொறியாளர் நியமனத்தில் முறைகேடுகள் நடைபெறவில்லை என அமைச்சர் கே. நேரு விளக்கம். அரசுக்கு களங்கம் கற்பிக்கும் முயற்சி எக்காலத்திலும் வெற்றி பெறாது என அறிக்கை. நவம்பர் 5ஆம் தேதி தவேக சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என கட்சித் தலைவர் விஜய் அறிவிப்பு. தவேகவினர் அடுத்த அடியை நிதானமாகவும் தீர்க்கமாகவும் எடுத்து வைக்க வேண்டும் என அறிவுறுத்தல். தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்காலில் வரும் 4ஆம் தேதி வரை மழை. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. திருச்சி அருகே பழையபுரம் கொள்முதல் நிலையத்திற்கு லாரிகள் வராததால் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளதாக புகார்.
அரசு கவனத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் கோரிக்கை. கேரளாவில் PM ஸ்ரீ பள்ளி திட்ட அமலாக்கம் நிறுத்தி வைப்பு. அமைச்சரவை கூட்டத்துக்கு பின் மாநில அரசு அறிவிப்பு. பீகாரில் மீண்டும் காட்டாட்சியை கொண்டுவர ராகுல் காந்தி, தேஜஸ்வி யாதவ் முனைப்பு. தேர்தல் பரப்புரையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு. இளைஞர்களை திசை திருப்பவே டேட்டா கட்டணத்தை குறைவாக வைத்திருப்பதாக ராகுல் காந்தி விமர்சனம். சமூக ஊடகங்கள் இல்லாவிட்டால் மோடிக்கும் நிதிஷ்குமாருக்கும் எதிராக இளைஞர்கள் போராட ஆரம்பித்து விடுவார்கள் என பேச்சு. ஜமைக்கா, ஹைதி, கியூபா உள்ளிட்ட கரீபிய நாடுகளை புரட்டி போட்ட வெலிசா புயல். குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்த வெள்ளத்தால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடக்கம். மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறுமா இந்திய அணி. இன்றைய அரையிறுதி ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் ஆஸ்திரேலியாவுடன் பலப்பரீட்சை. மீண்டும் 90,000 ரூபாயை கடந்தது ஆபரண தங்கத்தின் விலை. ஒரே நாளில் சவரனுக்கு 2,000 ரூபாய் உயர்வு.